சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூல்லேருந்து தினம் ஒரு பாசுரம் விளக்கத்தோடு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கான பாசுரம் விளக்கம் பார்த்துடலாங்களா? 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சையமரம் கோடித்து மத்தமாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. அதாவது கண்ணன் பிறந்து 12ஆம் நாள் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா நடக்குது. அந்த திருவிழாக்காக எல்லா திசைகளிலும் கொடிகளும் தோரணங்களும் தாங்கிய வெற்றி தூண்கள் நடப்பட்டிருக்கு. அந்த திருவிழாவில் யானைகள் நிறைந்த கோவர்த்தன மலையை தாங்கிய மைந்தனாம் கோபாலனை கைத்தலங்களில் வைத்து கொண்டு மகிழ்ந்தனர் ஆயர்கள். அதாவது இங்கே ஆயர்கள் அப்படின்னு நம்ம இந்த பாசுரங்களில் கேட்குறோம் இல்லையா, படிக்கிறோம் இல்லையா. இந்த ஆயர்கள் அப்படின்னா ஆணா பெண்ணா அப்படின்ற குழப்பமே வேண்டாம். ஆயர்கள் அப்படின்னும் போது இருபாலரையும் குறிக்கக்கூடிய ஒரு அழகான சொல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இருபாலரையும் குறிக்கக்கூடிய சொல் இந்த ஆயர்கள் அப்படின்ற சொல். அதே மாதிரி இங்கே இந்த கண்ணனை எப்படி கொண்டாடினார்கள் இந்த ஆயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெயர் சூட்டு விழாவின் போது கொடி தோரணம் வெற்றி தூண்கள் இதெல்லாம் நட்டு அவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தங்கள் கைகளில் அந்த கண்ணனை உத்தானம் செய்து கொண்டாடினார்கள் அப்படின்னு இருக்காங்க. உத்தானம்னா 2 கையிலையும் கண்ணனை தூக்கி தலைக்கு மேலே தூக்கி அந்த குழந்தைய தூக்கி சுற்றி கொண்டாடினாங்க அப்படின்றது உத்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பாசுரத்தை தினந்தோறும் 11 முறை நாம் சொல்கிறதோ எழுதுறதோ கேட்குறதோ செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். நம்ம வீட்டில் குழந்தை பேர் உண்டாகும். யாருக்காவது தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த பாசுரத்தை 11 முறை நீங்கள் கேட்கும்போதோ எழுதும்போதோ சொல்லும்போதோ கண்டிப்பாக தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாசுரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மீண்டும் வேறு ஒரு பாசுரத்தோடு சந்திக்கலாம். வணக்கம்.